திருவள்ளுவர் இந்துவா? அவருக்கு காவி உடை அணிவிக்கலாமா? அண்மையில் தமிழ்நாட்டுல ஒரு அரசு நிகழ்ச்சியில திருவள்ளுவருக்கு காவி உடை அணிந்து திருநீறு பூசி வழிபட்டிருக்காங்க. அது இப்ப சர்ச்சையா இருக்கு. நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை சமூக ஊடகங்களை வெளியிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் திருவள்ளுவருக்கு மதசாயம் பூசாதீங்கன்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் திருவள்ளுவர் எங்களுடைய மதத்தினர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எது உண்மை? இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திருவள்ளுவர் யார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஒரு தமிழ் புலவர். அவர் இந்த உலகத்துக்கு தமிழ் மறையான திருக்குறளை கொடுத்திருக்காரு. திருக்குறள்ல 1330 பாக்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு பாக்கள் அப்படின்னா பாடல்கள், ஒவ்வொரு பாடல்களையும் 2 அடி தான் இருக்கும். அந்த 2 அடியில் உலகுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை மிக அழகாக சொல்லியிருப்பாரு. அதுதான் திருக்குறளுடைய சிறப்பு. இந்த 1330 பாக்களும் 3 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. அறம், பொருள், இன்பம். அறத்துப்பால்ல நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய அறநெறிகளை திருவள்ளுவர் போதிச்சிருக்காரு. பொருட்பால பொருள் ஈட்டுதல், பொருளாதாரம், அதன் முக்கியத்துவத்தை பத்தி சொல்லியிருக்காரு. இன்பத்துப்பால்ல காதல் மற்றும் இல்வாழ்க்கையை பத்தி சொல்லியிருக்காரு. திருக்குறள் எக்காலத்திற்கும் எந்நாட்டினருக்கும் எல்லா இனத்திற்கும் எல்லா மதத்தினருக்கும் ஏற்புடையதாக இருப்பதால் அது ஒரு பொதுமறை அப்படின்னு நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. திருக்குறள்ல இந்திரன், அடியளந்தான், செய்யாள், மாமுகடி அப்படின்னு தெய்வங்களின் பெயர்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப எப்படி அது பொதுமறையாக இருக்க முடியும்? ஒரு மதத்தை சார்ந்ததாக தான் இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்பவர்களும் இருக்கிறாங்க.